கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கும் நம்ம லவோதிக்கேய சபையை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். இது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த லவோதிக்கேய சபையை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அதிகமாக அதில் எழுதப்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னால், அவர்களுடைய குறைகள், அவங்க சரி செய்து கொள்ள வேண்டிய குறைகளை பற்றி அதிகமாக அதில் எழுதப்பட்டிருக்குது. அது ஆண்டவர் எப்படி சொல்கிறான்னா, உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஆவியானவர் தாமே நேரடியாய் யோவானோடு கூட பேசி யோவான் எழுதின காரியத்தை இதில் பார்க்கிறோம். அந்த சபையை குறித்து அவர் சொல்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இதில் ஆண்டவர் என்ன அவங்கள குறித்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஒரு டல் ஆக்டிவிட்டியாக இருக்குது. அவங்க எதையும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக செய்யாமல், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்குது. நம்ம எப்போவுமே ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒளி விளக்குகளாக, எப்போவுமே வைப்ரண்ட்டாக ஆண்டவருக்காக அவருடைய கிரியைகளை செய்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற அந்த உலகத்தில் நம்மளை வைத்ததற்கு ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்வதில் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த லவோதிக்கேய சபையை குறித்து அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, அந்த வைராக்கியம் அந்த ஜனங்கள்கிட்ட இல்லை. ஏதோ கடனுக்காக அவர்கள் காரியங்களை செய்கிறார்கள். அதுதான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறீர்கள். செய்யாமலும் இல்லை, அந்த ஆலயத்துக்கு போகாமல் அதற்குரிய காரியங்களை செய்யாமலும் இல்லை, செய்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு 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 சொரத்து இல்லாமல் இருக்கிறத பார்த்து அதை சுட்டி காண்பிக்கிறார்கள். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட 5 பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறாங்க. ஒன்று, அவங்க நிர்பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறாங்க, தரித்திரர்களாக இருக்கிறாங்க, குருடரை போல இருக்கிறாங்க, நிர்வாணிகளாய் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, இவங்ககிட்ட இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பிரச்சனை இருப்பது பிரச்சனை இல்லை, பிரச்சனை இருப்பதை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு நேர ஆப்போசிட்டாக, நான் ஐஸ்வர்ய சம்பன்னன் என்றும் நான் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லிக் கொள்கிறார். பிரச்சனை இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட போய் அந்த பிரச்சனையை சரிப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் தொடர்ந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் நார்மலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்தால் தான். அந்த குருடன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என்னால் பார்க்க முடியல, எனக்கு கண் பார்வை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவரால் பார்வை கொடுக்க முடியுது. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், அவர்கள் குருடர்களாக இருந்தாலும் கூட அவங்க இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு, நாங்கள் எல்லாமே நார்மலாக தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒரு குறைவு இல்லை, நாங்கள் பூரணம் அடைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நேர் எதிராய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் இதை பார்த்து மனம் வேதனைப்பட்டாலும் அவர்களுக்கு இறங்கி அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். ஓகே, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்களை அப்படியே விட்டு விட்டு போகாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்காக எல்லாமே வச்சுருக்கிறேன், நான் தான் பொன்னையும் வெள்ளியையும் பொருளையும் படைத்தது நான் தான், என்கிட்ட கேளுக்காக நான் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய அவலட்சணம் காணப்படாதபடிக்கு வெண் வஸ்திரம் நான் வைத்திருக்கிறேன்.
ஸோ அந்த வெண் வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை என்னிடத்துல வந்து வாங்கி கொள்ளுங்கள். ஸோ ஆண்டவர் வந்து குறைவில் உள்ள ஜனங்களை அப்படியே விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல. அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்ய அவர் முன் வருகிறார். ஆனால் அவர்கள் அந்த தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது ஆண்டவரால் அவர்களுக்கு ஒன்று உதவியும் செய்ய முடியாது. ஆனால் சொல்றாரு, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. பட் ஹீ சேஸ், நீங்கள் வந்து மனம் திரும்புங்க. விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணையே ஆண்டவர் வந்து மன்னிச்சிடுறாரு. ஆனால் சொல்றாரு, போ, இனி பாவம் செய்யாதே. ஸோ காட் நெவர் ஜட்ஜஸ் அஸ். நம்மளை வந்து நம்மளுடைய செயல்பாடுகளின் மூலமாக அவரை ஜட்ஜ் பண்ணுகிற தேவனே அல்ல. ஆனால் அவரை நம்முடைய பாவத்திலேருந்து நம்ம மனம் திரும்பி வந்துடணும். எல்லா ஜனங்களும் ஒரு ஸ்டேஜில் கெட்டு போகிறவர்கள் தான். ஆனாலும் கூட அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு தேவன் மனதுருக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். 3 முறை மறுதலித்து போன பேதுருவை கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மனம் திரும்பி வா அப்படின்னு வந்தபோது ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் அவர் சொல்கிறாரு, நான் நேசிக்கிறவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஸோ ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ குறைகள், இந்த 5 குறைகளோடு நீ இருக்கிற, ஆனாலும் கூட என்னோட வாசற்படியில் வந்து நின்று நான் தட்டுகிறேன், என்னோட சத்தத்தை கேட்டு நீ கதவை திற, நீ திறந்த உன்னோடு கூட வந்து நான் போஜனம் பண்ணுவேன், உன்னுடைய எல்லா காரியங்களையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறார். அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இது வேற யாரும் இல்லை, நம்ம தான். நம்ம ஒவ்வொருவரும் நம்மளே சிந்தித்து பார்ப்போம். நம்மக்கிட்ட நிறைய குறைகள் உண்டு. நம்முடைய கிரியைகள் அன்னும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது ரைட் டைம். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த நாட்களில் கொடுக்குறார். நம்மை நாமே யோசித்து பார்த்து சிந்தித்து பார்த்து, நான் எந்த இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்குது, எந்த காரியத்தை நான் சரியாக செய்கிறதில்ல, எந்த விஷயத்த நான் வந்து பர்ஃபெக்ஷன் இல்லை, ஆண்டவரோடு கூட ஜெபத்தில் தரித்திருப்பதும் வேத வாசிப்பில் இருப்பதும் தேவையுள்ள உள்ளவர்களுக்கு உதவி செய்வதில் எதில் நான் குறைவுபட்டிருக்கிறேன், எந்த இடத்துல என்னுடைய கண் பார்வை குறைவாக இருக்குது, எதுக்கு நான் அசட்டையாக இருக்கிறேன், எந்த காரியத்தை நான் நிர்விசாரமாய் செய்கிறேன், அதை யோசித்து பார்த்து மனம் திரும்பணும். அதுதான் ஆண்டவர், நான் வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டிகிட்டு இருக்கிறேன், நீ என்னோட சத்தத்தை கேட்டு கதவை திறந்தேன்னு சொன்ன நான் உன்னோடு கூட வருவேன். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறாரு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஸோ ஒரு பெரிய கிஃப்ட் அவர் கொடுக்குறாரு. நீ இன்னைக்கு மனம் திரும்பி என்னிடத்துல வந்து ஒரு பூரணத்தை என்னிடத்துல நீ பெற்றுக்கொள்ளுவாயா, ஆனால் நிச்சயமாக நீ ஜெயம் பெற்று சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். எவ்வளோ ஒரு கிரேட் காட் நம்மளுடைய ஆண்டவர். நமக்காக உதவி செய்ய அவர் வல்லவராயிருந்து நம்மிடத்துல நேரடியாக வந்து அவருடைய மனதின் வாஞ்சையை தெரிவிக்கும் பொழுது இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பெற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவரிடத்துல போவது ஒரு நல்ல உத்தமமான செயல். இது நம்ம ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது.